ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் கன்சீவ் ஆகி 10வது வாரத்தில் உங்களோட குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த 10வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10 வாரம் என்பது தோராயமாக என்ன சொல்லுவாங்கன்னா 2 மாதங்கள் 2 வாரங்கள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10வது வாரத்தில் உங்கள் குழந்தை வேகமாக வளர்ந்துட்டுருப்பாங்க. அவங்க 1.5 அங்குலம் நீளம் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு கொடி முந்திரி அளவுக்கு இருப்பாங்க. இந்த 10வது வாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். கரு இப்போ கருவாக இல்லாமல் குழந்தையாக மாறிட்டு வருவாங்க. கருவாக இருக்கக்கூடிய குழந்தையின் உடலில் முக்கிய உறுப்பான மூளை, இதயம், நுரையீரல் அதோடு சேர்ந்து கை கால்கள்லாம் உருவாகியிருக்கும். இப்போ வளர்கிற மணி தான் குழந்தை வெளியே வந்த பின்னாடியும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வளர்ந்துட்டு வருவாங்க. குழந்தையோட கை மூட்டுகள்லாம் செயல்பட தொடங்கியிருக்கும். இப்போ இந்த 10வது வார கர்ப்ப காலத்தில் அவங்களோட குருத்தெலும்பு எலும்புகள்லாம் வளரும். குழந்தையோட முடியும் அவங்க விரல் நகங்களும் வளர தொடங்கியிருக்கும். இந்த 10வது வாரத்தில் இந்த 10வது வாரத்தில் வயிற்றுக்குள்ளே உதைச்சி அவங்க விழுங்குவதற்கெல்லாம் பயிற்சி செய்வாங்க. இது அவங்களால நம்ப முடியுதா? இவ்வளோ குட்டியாக இருக்கும் போதுமே இந்த செயல்பாடுகள் செஞ்சிட்ருப்பாங்க. இந்த 10வது வாரத்தில் குழந்தையின் வளர்ச்சி வேகமாக இருக்கிறதுனால உங்கள் உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும். அந்த ஹார்மோன் மாற்றங்கள் தான் உங்களுக்கு அறிகுறியாக தோணலாம். நீங்கள் கன்சீவ் ஆகி ஒரு சில வாரங்கள்லேயே உங்களுக்கு மார்னிங் சிக்னஸ் ஏற்படும், அதாவது காலை நேர குமட்டல் ஏற்படும். இது பொதுவான அறிகுறி தான். இது 10 வாரம் வரைக்கும் நீடிக்கும். அதன் உச்சத்தை கூட அடையலாம். இப்போ குமட்டல் உணர்வு அதிகமாக இருக்கும். கொரியானிக் கொனடோட்ரோஃபின்ற ஹார்மோன், அதாவது HCG, ஈஸ்ட்ரோஜன் போன்ற கர்ப்பகால ஹார்மோன்கள் திடீர் மாற்றத்தின் அதிகரிப்பதனால உங்களுக்கு இந்த மார்னிங் சிக்னஸ் ஏற்படுது. நீங்கள் கன்சீவ் ஆகி 10வது வாரத்தில் சோர்வு ஏற்படலாம். சோர்வு உணர்வு என்பது பொதுவான அறிகுறி தான். உங்கள் குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கறதுனால உங்கள் உடல் கடுமையாக உழைக்கும். மேலும் அதிகரித்த ஹார்மோன் காரணமாகவும் உங்களுக்கு சோர்வு உணர்வு ஏற்படலாம். உங்கள் உடல் டயர்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓய்வெடுக்கணும். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தினால செரிமான அமைப்பை மெதுவாக்கிறோம். இதனால் மலச்சிக்கல் ஏற்படலாம். அடிக்கடி மோஷன் போகலாம், அது குறைவாக கூட இருக்கலாம். நல்லா தண்ணி குடிக்கணும். அது மணிக்கு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கலை குறைக்கலாம். லேசான உடற்பயிற்சி செஞ்சாலும் மலச்சிக்கல் குறையும். வளர்ந்து வரும் கர்ப்பப்பையினால் சிறுநீர் பையில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். உங்களோட குழந்தை வளரும்போது உங்கள் கர்ப்பப்பை தொடர்ந்து வளரும். அதனால் 10வது வாரத்தில் இது அதிகரிக்கும். உங்களோட சிறுநீரகத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாகவும் உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகலாம். தூக்க பிரச்சனை இருக்கும். முதல் 3 மாத சோர்வின் விளைவாக உங்களுக்கு இன்னும் தூக்கம் அதிகமாக வராமல் இருக்கும். நீங்கள் கர்ப்பமாக இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம். ஏன்னா கர்ப்பகால ஹார்மோன் மாற்றத்தினாலும் உங்களுக்கு தூக்கமின்மை காரணமாகவும் பசி அதிகமாக இருந்தாலும் தினசரி காப்பி பழக்கத்தை திடீர்னு நிறுத்தினாலும் தலைவலி ஏற்படலாம். நீண்ட நேரமோ நீண்ட காலமோ உங்களுக்கு தலைவலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். தலைவலி நிற்கவே இல்லை அப்படின்றாலும் பார்க்கணும். 10 மணிக்கு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும். ஆரோக்கியமான உணவுகள் ரொம்ப முக்கியமானது. உங்கள் உடம்புல இருக்க எந்த பிரச்சனைகளும் சரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மணிக்கு உங்களோட ஹீமோகுளோபின் அளவை இந்த டைமில் அதிகரிக்கணும். அதனால் நல்ல முருங்கைக்கீரை ஜூஸ் எல்லாம் குடிங்க. பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்காமல் அவ்வப்போது நடந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 மந்த்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, வாமிட் வருதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.